உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகம். உங்களது 3ஆம் வீட்டிற்கு அதிபதியும் உங்களுக்கு 8ஆம் வீட்டிற்கு அதிபதியும் செவ்வாய் பகவான். குரு பகவான், அதாவது செவ்வாய் பகவானுக்கு குரு பகவான் நட்பு கிரகம், அந்த குரு பகவானுக்கும் செவ்வாய் கிரகம் நட்பு கிரகம். இருவர்களது இணைவு உங்களது பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில், அதாவது உங்களுடைய 4ஆம் வீட்டிற்கு அதிபதியும் உங்களது 7ஆம் வீட்டிற்கு அதிபதியும் இணைந்து 9 பாக்கியத்தில் நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக கன்னிராசி என்பர்களே, இந்த குருவும் செவ்வாயினுடைய இணைவில் நடக்கக்கூடிய 5 விதமான அம்சங்கள், 5 இடங்கள் உங்களுக்கு மாபெரும் யோகத்தை கொடுக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த ஸ்தான பலம் எப்படின்னா, இந்த செவ்வாய் குருவும் இணைந்து அவர்களது பார்வைகள் 5 இடத்தில் விழுது. அந்த 5 இடத்தில் விழுந்தும் ப்ளஸ் அவர்கள் நிற்கக்கூடிய இடமும் உங்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. அது எந்தெந்த அமைப்புகள் நம்ம பார்த்தோன்னா, உங்களுடைய ராசிக்கு பாக்கியத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் அருமையான இடம். இந்த பாக்கியத்தில் 9இல் கேட்டாலும் கிடைக்காது குரு பகவான் சொல்லுவோம். அப்பேற்பட்ட குரு பகவான் 9ஆம் வீட்டில் நின்று அவர் செவ்வாய் பகவானோடு இணைந்து முதலில் பார்க்கக்கூடிய இடம், செவ்வாய் பகவானது பார்வை உங்களது 12ஆம் வீட்டில் விழுது. 12ஆம் வீடுன்றது தொலைத்தொடர்பு சார்ந்தது. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு தொலைத்தொடர்புக்கு போகணும். எப்படின்னா, நீங்கள் வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்தாலோ, இல்லை வெளிநாடு சார்ந்த தொழில் சார்ந்த அமைப்புகள் செய்யணும்னு நினச்சாலோ, இல்லை இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரமாக போய் ஒரு சில வேலைகளை முடிக்கணும்னு நினச்சாலோ, அது மட்டும் இல்லை, இத்தனை நாளாக எடுத்த காரியங்கள் தொடுத்த காரியங்கள் ரொம்ப நாளாக எனக்கு நடக்கவே இல்லை, எனக்கு எல்லாமே நெகட்டிவான நிலை, இந்த வேலையை முடிச்சிருந்தேன், என் லைஃபே டோட்டலாக மாறி இருக்கும்னு எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் கைக்கூடி வரும். அப்போது 12ஆம் வீட்டை குரு பார்வை சூரியனுடைய வீட்டில் விழுறதுனால ஏற்கனவே வெளிநாடு போக முடியலையே நினைக்கிறவங்களுக்கு உண்டான முயற்சிகள் இந்த நேரத்தில் சக்ஸஸ் கொடுக்கும். கண்டிப்பாக போக வாய்ப்புகள் கிடைக்கும். ஆல்ரெடி நான் வெளிநாடு வந்துட்டேங்க, தொலைத்தொடர்பு, நான் பிறந்த ஊரை விட்டு இடத்தை விட்டு ரொம்ப தூரமாக வந்து ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன், ஆனால் என் உழைப்புக்கேற்ற மேன்மை இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தது 12ஆம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுப விரயங்கள் உண்டாகும். சுப விரயங்கள்ன்றது ஒன்று அந்த இடத்த பார்க்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து. செவ்வாய் பகவான் பார்க்குறாரு இல்லையா, அப்போ சுப விரயம் எதில் உண்டாகும்னா, பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சுப விரயங்கள் உண்டாகும். பூமின்றது ஒன்று, நீங்கள் பூமி வாங்கலாம், இல்லை ஏற்கனவே வாங்கிய பூமியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த பூமி சார்ந்த மண்மனை, ஏன்னா வீடு கட்டுறதும் உங்களுக்கு ஒரு சுப விரயம்தான். அந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும், ஏற்கனவே கட்டண வீடு ஏதோ ஒரு விதத்தில் பாதியில் நிற்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு கைக்கூடி வரும். ஆக இந்த மாதிரியான சுப செலவினங்களை செய்வீங்க. அதே போல் இந்த ரியல் எஸ்டேட், பூமி விற்று கொடுக்கறது, வாங்கி கொடுக்கறது, இந்த சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலம். அடுத்தது, இந்த வெளிநாட்டில் இருந்து பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு நான் ஆளாயிட்டேன், பல்வேறு விதமான சிக்கலில் இருக்கிறேன், எனக்கு எல்லாமே பிளாக் ஆகி நிற்குதுன்னு நினச்சிங்கன்னா, கன்னிராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எட்டியிருந்த குருவால் இந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அது ஒரு விதத்தில் இல்லை, இழப்பை சந்திக்கிறது வேற, பல்வேறு விதமான இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க எல்லா விதத்திலையுமே. அப்பேற்பட்ட இழப்பில் இந்த மாதிரியான நெருக்கடிகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஏன்னா 12ஆம் வீட்டில் விழுந்த செவ்வாய் பார்வைக்கு அடுத்தது குரு பார்வை உங்கள் ராசியை தான் டைரக்டாக பஞ்சம பார்வையை பார்க்கிறார். பஞ்சமஸ்தான பார்வையால் 5ஆம் பார்வையால் உங்களுடைய ராசியில் குரு பார்வை டைரக்டாக விழும் பொழுது உங்களுடைய ஏற்கனவே கன்னிராசின்னா அதீத ஆற்றலும் ஒரு அருமையான தன்னம்பிக்கையோட தெளிந்த சிந்தனையோட புத்திசாலித்தனத்தில் எதையுமே தன்னுடைய அறிவு மிக்க செயலோட எதிலையும் வெற்றி அடையக்கூடிய ஒரு
அமைப்பு இந்த கன்னிராசிக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள். புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைஞ்சிருக்கிறார் உங்களுடைய வீட்டில். அப்பேற்பட்ட உங்களுடைய அந்த உச்சம் பெற்ற ராசியை குரு பார்க்கிறார். அந்த குரு பார்வை அந்த இடத்துல விழும் பொழுது இரண்டாவது பட்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் எடுத்த விஷயங்களும் தொடுத்த விஷயங்களும் தடையாகுது, எனக்கு எது எடுத்தாலும் தடங்களாகுது, வேலையில் சிக்கலாக இருக்குது, தொழிலில் பிரச்சனையாக இருக்குது, குடும்ப ரீதியில் இனம் புரியாத பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறேன், எங்கே யார்கிட்ட பேசினாலும் அது கடைசியில் நான் யாரையும் திருப்திப்படுத்த முடியல, எல்லாமே என்னை குற்றவாளி ஆக்கக்கூடிய நிலை தான் உண்டாக்கிட்டு இருக்கிறாங்கன்ற அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் கடந்து வந்த அந்த பிரச்சனைகளில் இருந்து ஒரு மாற்றங்கள் உண்டாகும். இந்த மாற்றங்கள் இந்த குரு பார்வையில் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் செவ்வாயோட இணைஞ்சதுனால ரொம்ப வேகமாக செயல்பட்டு எந்த வேலையும் முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுடைய வேகமும் சரி, உங்களுடைய முயற்சியும் சரி, உங்களுடைய எண்ணங்களும் சரி, நீங்கள் எதில் இறங்கினாலும் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அது மட்டுமல்ல, இது வரைக்கும் சில சிக்கலை நீங்கள் பேசி சரி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல ஒரு அருமையான மேன்மைகள் கிடைக்கும். அப்போது உங்களை சுற்றி என்னென்ன இருக்கோ அதை சார்ந்த அமைப்புகள் எல்லாமே சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதுலேயும் இது 7ஆம் வீட்டிற்கு அதிபதி குரு தானே அந்த இடத்துல பார்க்கிறார். அப்போது 4ஆம் வீட்டிற்கு அதிபதி குரு தானே அந்த இடத்துல பார்க்கிறார். அப்போது அந்தஸ்து மரியாதை பெருகும், உங்களுடைய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், குறிப்பாக வரவு செலவு கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். யார் யார்கிட்ட அந்த 7ஆம் வீடுன்றது நட்பு, மனைவி, அதே நேரத்தில் உங்களுடைய கிளைண்ட், அதாவது உங்களுடைய கிளைண்ட் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் தொழில் சார்ந்த நட்புகள் வச்சிருக்கிறீங்களோ அந்த அமைப்புகள் அதை சார்ந்தது. அப்போது இந்த துறை இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒற்றுமையுடன் வாழக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். சொந்த பந்த ரீதியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பிரச்சனைகளில் இருந்து, உங்களை பற்றி தவறான விமர்சனங்களில் இருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய வாடிக்கையாளர்களை கடந்த காலகட்டங்கள் திருப்திப்படுத்த முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க. காரணம் என்னென்னா, என்னதான் வேலையில் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாலும் அதில் ஏதோ ஒரு குறை சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாயிடும். ஆனால் நல்லா தான் இருக்கும், இதை விட மற்றவங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் அது நல்லா இருக்குன்ற ஒரு நிலை உண்டாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருந்திருக்கும், அதனுடைய கிளாரிட்டி கிடைக்காம இருக்கும், அதுக்குண்டான வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கும். அப்போது அந்த வளர்ச்சி, அந்த கிளாரிட்டி இப்போ கிடைக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டிற்கு அதிபதி குரு உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது அப்போது உங்களுடைய வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும், உங்களுடைய தொழில் சார்ந்த வளர்ச்சி பெருகும், உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஒரு சர்க்கிள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த இடத்துல உண்டாகும். தொலைத்தொடர்பு, ஆன்லைன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். அதுலேயும் இந்த ஆன்லைனில் கடந்த காலகட்டங்களில், அதே நேரத்தில் இந்த பங்குச்சந்தை, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்மி, ஆன்லைன் விளையாட்டுகள், இதில் எல்லாத்தையும் நிறைய நம்பி ஏமாந்துருப்பீங்க. அந்த ஏமாற்றங்கள் ரீதியில் பல்வேறு விதமான பண இழப்புகளை சந்தித்து இன்றைக்கி ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்ந்தோன்ற அளவுக்கெல்லாம் சிலர் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அதிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு டேர்னிங் கிடைச்சி அதை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக, ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகக்கூடிய காலமாக இது இருக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இந்த குரு பார்வையும் ப்ளஸ் செவ்வாயும் 2 பேரும் இணைஞ்சு செவ்வாய் வீட்டையே டைரெக்டாக பார்க்குறாங்க. அப்போது அந்த வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீடு. 3ஆம் வீட்டு சுய வீட்டை ஒரு கிரகம் பார்க்குறதும், 4ஆம் வீட்டிற்கு அதிபதியும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியும் அந்த வீட்டையும் அஷ்டமாதிபதியும் அந்த இடத்த பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானம்ன்றது எப்போவுமே ஹை ஸ்பீடு, அந்த 8ஆம் வீட்டிற்கு அதிபதின்றது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக மன நெருக்கடியில் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் வேதனையாகவே இருக்குது, ரொம்ப நாளாக அந்த கடன் சுமைகளிலே தாங்கி இதை வாங்கி அங்கே கொடுத்து அதை வாங்கி இங்கே கொடுத்து என்னென்னவோ பண்ணி கடன் தீரவே இல்லை, அதிகம் தான் ஆகுது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையன்ற வேதனையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த மன உளைச்சல், மன வேதனைகள் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான வழி பிறக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த குரு செவ்வாயினுடைய இணைவு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றம், திடீர் மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கைன்றது சந்தோஷமும் கஷ்டமும் கலந்து வரக்கூடியது தான். ஆனால் இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு மாறுதல்கள் கிடைச்சி, உங்களுக்கு ஒரு திருப்பங்கள் கிடைச்சா அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக அது இதனால் கிடைக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. 3ஆம் வீட்டை பார்க்குறதுனால உங்களுக்கு தைரியம் உருவாகும்,
சகாய சம்மந்தப்பட்ட இடங்கள் உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைகள் உண்டாகும். அது மனைவி சார்ந்தோ, பார்ட்னர்ஷிப் சார்ந்தோ, நட்புகள் சார்ந்தோ. ஏன்னா 7ஆம் வீட்டிற்கு அதிபதி தான் அந்த இடத்த பார்க்கிறார். அடுத்தது 4ஆம் வீட்டிற்கு அதிபதி பார்க்கிறார். அம்மா சம்மந்தப்பட்ட தாய் வழி சம்மந்தப்பட்ட சொத்துக்களோ, தாய் வழி சம்மந்தப்பட்ட சொந்த பந்தங்களோ உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தாய்க்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆக அந்த 3ஆம் வீட்டில் நீங்கள் எடுக்கிற முயற்சியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் வெற்றியும் கைகூடி வரக்கூடிய அந்த இடத்த பார்க்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் பார்க்குது. சனி பகவானது பார்வை வக்கர நிலை அடைஞ்சு அந்த இடத்த தான் பார்க்குறாரு. செவ்வாய் பகவானும் அதே வீட்டை தான் பார்க்குறாரு. குரு பகவானும் அதே வீட்டை தான் பார்க்குறாரு. அப்போது அந்த இடம் எந்த அளவுக்கு பலம் பெறுது. அந்த 3ஆம் வீட்டை இத்தனை கிரகங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் மாபெரும் பலத்தோட முடியாத காரியத்தை கூட முடிச்சு காட்டக்கூடிய ஒரு கால அமைப்பாக அந்த நேரம் இருக்கும். அதை மனசில் வச்சு மூவ் பண்ணுங்க. 4ஆவதாக அவங்க பார்க்கக்கூடிய செவ்வாய் பகவான் குரு வீட்டை பார்க்கிறார், 4ஆம் வீட்டை பார்க்கிறார். 4ஆம் வீடுன்றது உங்களுடைய வண்டி வாகனங்கள், அதே நேரத்தில் உங்களுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், வீடு சம்மந்தப்பட்ட அமைப்புகள், இது எல்லாமே கைக்கூடி வரும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃப் ஆகிடுவீங்க. அதுலேயும் அந்தஸ்து மரியாதை பெருகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு இந்த 4ஆம் வீடு எந்த அளவுக்கு மேன்மையானதுன்னா, இத்தனை காலமாக உங்களுக்கு வராத பணம் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நிறைய துரோகங்களை சந்திச்சிங்க, தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய அளவுக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டிங்க. இது எல்லாத்தையும் விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். 5ஆவதாக இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார். 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வரும். ஒன்று. அடுத்தது புத்திரபாகியம் உங்களுக்கு கைக்கூடி வரும். புத்திரபாகியம் ரொம்ப நாளாக எனக்கு தடப்பட்டு நிற்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆசைகளும் அதிர்ஷ்டங்களும் லட்சியங்களும் கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம் இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கல, ஆனால் நடந்துருச்சிங்கன்ற அளவுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. பூர்வீக சொத்துக்கள் கை வந்து சேரக்கூடிய ஒரு காலம். பூர்வீக ரீதியில் தெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு காலம். அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடுகளை கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் செய்திங்கன்னா அதில் ஒரு நல்ல டர்னிங் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 5 அம்சங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் யோகத்தை உண்டாக்கிடும். நீங்கள் அந்த பஞ்சமஸ்தான்ன்றது பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கல, உங்கள் பேச்சை மீறி அவங்க ஏதோ ஒரு சில முடிவுகள் எடுத்துட்டாங்க, அவங்கள நம்மளை கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அது சரியான நிலையை உண்டாக்கிடும். அதே போல் குடும்பத்தில் திருமண வாய்ப்புகள் பிள்ளைகளுக்கு அமையலையே, அவங்களுக்கு நல்ல தகுதி திறமை இருந்து நல்ல வாழ்க்கை அமையலையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல உத்தியோகமும் நல்ல வேலை வாய்ப்புகளும் நெருங்கி வந்து விலைக்கு போகுதுங்க. கேப்பில் மிஸ் ஆகிட்டு இருக்கு, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையுமா என்னென்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. சொந்த பந்தம் உற்றார் உறவினர் எல்லாமே உங்களை பார்த்து வியப்படைகிற அளவுக்கு குடும்ப ரீதியில் ஒரு நல்ல மாற்றமும் வளர்ச்சி மேன்மையும் நிம்மதிகளும் சந்தோஷங்களும் பெருகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இன்னும் உங்களது ஜாதகத்தில் திசாபுத்திகள் பலமாக இருந்தால் சொல்லணுமா, இதை விட ஒரு கால அமைப்பு வேறு எதுவுமே உங்களுக்கு இல்லை. தயவு செய்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்துக்குங்க. ஏன்னா நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் அஷ்டவர்க்க பரல்களும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அது எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் வளர்ச்சி முன்னேற்றங்கள் மாபெரும் யோகத்தை கொடுக்குற காலமாக இது இருக்கும். அதனால் அதை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாலும் எடுங்க. ஒருவேளை அது நெகட்டிவாக இருந்தால் டோட்டலாக ட்ராப் ஆகிடும், அதை மனசில் வச்சுக்கிங்க. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுங்க. அது 100% சக்ஸஸ் உண்டாக்கும், மாபெரும் திருப்பங்களை உண்டாக்கி கொடுக்கும். ஆக கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.